ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம செட்டிநாடுலேயே மட்டன் பார்த்துருப்போம், சிக்கன் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு தான் வந்து செட்டிநாடு பன்னீர். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 காஷ்மீரி சில்லி, 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மல்லி, அப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மிளகு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கோம். ஸோ நான் சொன்ன ஸ்பூன் வந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு, அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ ஒரு 5-6 கேஷ்யூ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. ஸோ இதை வச்சு தான் அந்த டிஷ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் காட்டினேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து மல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாமே நம்ம இந்த டிஷ் பண்ணுறதுக்கு எல்லா மசாலாவே நம்ம எல்லாமே போட்டு வறுக்கணும். ஃபஸ்ட்டு மல்லியை வறுத்துக்கலாம். எப்போவுமே மல்லியும் மிளகும் ஒன்றா போட்டு வறுக்காதீங்க. ஃபஸ்ட்டு மல்லி வந்து தனியாக வறுத்துட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு எல்லாமே நம்ம வறுத்துக்கலாம். ஸோ மல்லி வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜீரகம், சோம்பு, அப்புறம் கிராம்பு, பட்டை அதெல்லாம் போட்டு தனியாக வறுத்துக்கலாம். அதோட வந்து மிளகையும் போட்டுக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ மல்லியை தனியாக வந்து வறுத்துக்கோங்க, இதை தனியாக வறுத்துக்கோங்க. இது அந்த 2 இதோட சேர்த்து அதை வறுத்துடாதீங்க. ஓகே, இது வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அதோட வந்து நம்ம சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். ஒன்று கீழே விழுந்துருச்சு. இதையும் அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். பேஸ்ட் இந்த டிஷ் நம்ம பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட்டு தான் முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை வந்து லைட்டாக ஒரு 3 பீசஸாக வந்து வெட்டி போட்டுக்கோங்க. நம்ம எல்லாமே இங்கே வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்டு, இது எல்லாம் வந்து நம்ம அந்த 1 ஸ்பூன் எண்ணெயை வந்து போட்டு நம்ம நல்லா வதக்கிடுங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். ஓகேவா? பாருங்கள், இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம அதை எடுத்து இல்லை கொஞ்ச நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதான் நம்ம வறுத்தோம்ல, இதை வந்து இப்போ வந்து நல்லா நம்ம வந்து மசாலா மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை பொடி பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இது நல்லா இப்போ வந்து ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் வந்து 120 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்துருக்கேன். இங்கே நம்ம 4 பேருக்கு பண்ண போகிறோம். ஸோ இந்த பன்னீரை வச்சு தான் நம்ம இந்த டிஷ் செய்ய போகிறோம். ஸோ பேன் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து பட்டர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் செட்டிநாடு பன்னீர் பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுடலாம். லைட்டாக இப்போ எண்ணெய் சூடானோன்னா நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் கிட்ட கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம்.
ஸோ வந்து 2 மினிட்ஸ் வந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்ல வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் சொன்னேன்ல அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இதோட சேர்ந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் இதுதான் பேஸ்ட்டு. நம்ம இந்த பேஸ்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அரைச்சி தான் போடுறோம். ஸோ இது அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், கலர் வந்து செம்ம ரெடிஷாக வருது. அதனால தான் அந்த காஷ்மீர் சில்லி போட்ட எஃபெக்ட் தான் இந்த கலரு. ஸோ இந்த மாதிரி கலர் வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அது மாதிரி காஷ்மீர் சில்லி ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டாலும் போதும். அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு இங்கே நாங்கள் வந்து ஒரு 100 ml ஆஃப் வாட்டர் மட்டும் நாங்கள் ஊற்றுறோம். அந்த மசாலாக்குள்ள வாட்ரு போட்டுட்டு கொஞ்ச நேரம் இது வந்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கடுத்து அந்த தேவையான மசாலா வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை நம்ம போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். நம்ம அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருந்த பொடியும் பன்னீரும் போட்டு நம்ம முடிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து பன்னீர் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை வச்சாலே வந்து ஓரளவு வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் மசாலாவில் உள்ள அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பன்னீர் எல்லாமே போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து பன்னீர் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம போடுவோம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன். அந்த தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை வந்து கொஞ்சம் போகட்டும். ஓகேவா? ஸோ நம்ம கொஞ்ச நேரம் பன்னீர் மட்டும் க்ளோஸ் பண்ணி நம்ம வேக விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டார்டிங்கே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பொடி, அது எடுத்து நல்லா வந்து நம்ம வந்து தூவி விட்டுறலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு மாதிரி வந்து கிரேவி வந்து ஒரு டார்க் ப்ரௌனில் வரணும். அந்த அளவுக்கு வந்து மசாலா நம்ம போடணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேஸ்ட்டே இந்த மசாலாவில் தான். அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டில் போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து 1 மினிட் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 to 3 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து அதோட அழகாக சேர்ந்து வெந்துடும். அதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போடுங்க. நான் ஸ்டார்டிங்கே ஒரு 2 ஸ்பூன்ஸ் உப்பு போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேருக்கு பண்ணுறதுனால தண்ணி ஊற்றுறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். நீங்கள் உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ மசாலா போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு நல்லா வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா கஸ்தூரி மேத்தியை வந்து இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம். கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா வந்து நல்லா வந்து 1 ஸ்பூன் கிட்ட போட்டுருங்க. இது வந்து ஒரு ட்ரை தான். இது வரைக்கும் யாரை வந்து செட்டிநாடு பன்னீர் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ செட்டிநாடில் மட்டனு செட்டிநாடில் சிக்கன் இருக்கும்போது ஏன் பன்னீர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஐடியா தான். ஸோ அதனால தான் நாங்கள் இதை ட்ரை பண்ணோம். ஸோ நான் உங்களுக்கு இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ரெடி ஆயிருச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து சப்பாத்தியில் வந்து சீனிக்கிழங்கு சப்பாத்தி மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தோம். அதை நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன் எப்படி பண்ணணுங்கிறத. ஸோ இதோட டேஸ்ட் வந்து ஃபைனல் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸுக்கு என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான். see you on next video. Bye.